ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 17-10-25. பாபா இன்னைக்கு முரளியில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறார். என்னன்னா, நம்ம என்னைக்கு பாபா குழந்தைய ஆனோமோ அதிலிருந்து நம்மளுடைய மனோநிலை, மனோவிருத்தி எப்படியெல்லாம் மாற்றம் அடைந்துள்ளது. யாருக்கும் நம்ம துக்கம் கொடுக்கணுங்கிற எண்ணம் கனவுல கூட வர்றதில்லை. கோப்படணும், அடுத்தவங்களை துன்புறுத்தணும், தேவையில்லாத இன்சல்ட் வார்த்தைகளெல்லாம் பேசுவது, இதெல்லாம் நமக்கு எவ்வளோ விஷயங்களை நம்ம தனக்குத்தானே பரிவர்த்தன் செய்துள்ளோம். ஏன்னா நம்ம ஞானம் புரிஞ்சுக்கிட்டோம். ஞானம் அப்படின்னா என்ன? தெளிவு. எப்படி நம்ம செய்ய வேண்டும், ஒவ்வொரு கடமைகளை, காரியங்களை எப்படி செய்யணும், அதற்கு நாம் எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும், இதை பற்றி தான் பாபா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மகா வாக்கியம் சொல்கிறார். பாபாவுடைய உதவியாளராக நம்ம இருக்கின்றோம் என்பது மிக பெருமைக்குரிய ஒரு விஷயம். முரளி கேட்போம். தலைப்பு மீட்டே பச்சே, जैसे बाप भविष्य 21 जन्मों के लिए सुख देते हैं, वैसे आप बच्चे भी बाप के मददगार बनो. இனிமையான குழந்தைகளே, எப்படி பாபா எதிர்கால 21 ஜென்மத்திற்காக சுகம் தருகின்றாரோ அதே போன்று நீங்களும் கூட பாபாவிற்கு உதவியாளராக ஆகுங்கள். அப்படின்னா என்ன? நாமளும் அநேக ஆத்மாக்களினுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு பாபாவுக்கு துணையாக இருப்பது அவசியம். பிரீத்து புத்தி பனோ, பாபா சொல்றாங்க, அன்பான புத்தியுடையவராக இருங்க. துக்கு தேனேக்கா கபி கியால்பி நாவே, துக்கம் கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்பொழுதுமே நமக்கு வரக்கூடாது. அடுத்தவங்க அனுபவிச்சு பார்க்கட்டும், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, எப்படி எனக்கு இருந்திருக்கும் அந்த நேரம், இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் நடக்கும், எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் அது கண்டிப்பாக அதோட ரியாக்ட் காட்டும். அவங்க செஞ்ச கர்மா விடாது இல்லையா? அப்படி கூட நம்ம நினைக்கக்கூடாது. இது கூட துக்கம் கொடுப்பதாகும். பாபா क्वेश्चन கேட்குறாங்க, तुम रूप पसंद बच्चों का कर्तव्य क्या है? तुम्हें बाप की कौन सी शिक्षाएं मिली हुई है? ஞானம், யோகம், இது ரெண்டும் நிறைந்த குழந்தைங்களுடைய கடமை என்ன? அதுல இன்னொரு क्वेश्चन கேட்குறாங்க பாபா, உங்களுக்கு பாபாவோடு எந்த ஒரு கல்வி போதனை என்பது கிடைத்திருக்கிறது? எந்த ஒரு போதனை கல்வி கிடைத்துள்ளது? तुम रूप पसंद बच्चों का कर्तव्य मुख से सदैव रतन निकालना है. ஞானம், யோகம், இது ரெண்டும் நமக்கு இருக்குன்னா நம்மளுடைய லட்சணம் பாபா சொல்றார், கடமை. நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னா, நம்ம வாயிலிருந்து அனைவருக்காக ரத்தனங்களை வெளிப்படுத்த வேண்டும். துமாரி முக்குசே கபி பத்தர் நகி நிகழ்னை சாகியே. கல் போன்ற வார்த்தைகள், கடின வார்த்தைகள், மற்றவர்களுக்கு இன்சல்ட் பண்ற மாதிரி, துக்கம் கொடுக்கற மாதிரி, அவங்கள ஏதாவது சுட்டி காட்டுற மாதிரி இந்த வார்த்தைகள் நமக்கு வாயிலிருந்து வரவே கூடாது. सर्व बच्चों प्रति बाप की शिक्षा है कि बच्चे आपस में कभी एक दो को तंग नहीं करना, गुस्सा नहीं करना, ये असुरी मनुष्यों का काम है. 2 விஷயங்களை பாபா 3 விஷயங்களை சொல்றாங்க. என்னன்னா, நம்ம பாபாவோட கல்வி போதனை கிடைச்சிருக்குன்னா அந்த 3 விஷயங்களை நம்ம கவனம் கொடுப்பது ரொம்ப அவசியம். 1, தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் துன்புறுத்தி கொள்வது, அதாவது தொல்லை கொடுத்து கொள்வது, கோபப்படுவது. பாபா சொல்றாரு, ஒருவருக்கொருவர் தொல்லை கொடுக்காமல் இருக்கணும், கோபப்படாம இருக்கணும். பாபா சொல்றாரு, கோபம் வரக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா கோபப்படுறது என்பது அசுர மனிதர்களின் செயல்பாடு. ஞானம் நிறைந்தவர்களுடைய அடையாளமோ அழகோ இது இல்லை. எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் பாபா சொல்றாரு, நம்மளை மாத்திக்கணும். ஏன்னா
ஒவ்வொருத்தவங்களுடைய ரோல் இன்னைக்கு முக்கியமானது. எல்லாருமே பாபா குழந்தை. நம்ம ஞானம் கேட்டவங்க தான் கிடையாது. எல்லாருமே ஞானம் கேட்காதவங்களும் ஃபியூச்சர் பிகேவும் பாபா குழந்தை தான். அவங்க ரோலை அவங்க பார்ட்டை ப்ளே பண்ணுறாங்க. நம்ம ரோல் நம்ம ப்ளே பண்ணுறோம். பாபா சொல்கிறாரு எல்லாருடைய ரோல் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம சாட்சியாளராக நம்ம இருக்கணும். ரெண்டாவது விஷயம், மனசமே கபிபி துக்கு தேனேக்கா கியால்னாவே. மனசுல கூட யாருக்கும் துக்கம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அதற்கான போதனை கல்வியை பாபா தினம் தினம் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. மூன்றாவது, நிந்தா ஸ்துதி மான அப்பமான் சப்குச் செகன் கர்னா. புகழ் இகழ் மானம் அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். अगर कोई कुछ बोलता है तो शांत रहना, हाथ में ला नहीं उठाना. உங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகள் யாராவது கூறினார்களே ஆனால் நீங்க சாந்தியா இருங்க. ரியாக்ட் எதுவுமே செய்யாதீங்க. அப்ப கூட பாபா சொல்றாரு அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யணும். உங்க கையில சட்டத்தை எடுக்கக்கூடாது. பாபாவோட போதனை பாருங்க எப்படி இருக்குன்னு. எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் பகவான் எப்படி நம்மளை அழகான ஒரு சொர்க்கத்தில் வளர்க்குற மாதிரி வளர்த்து எல்லா எச்சரிக்கையை கொடுக்குறார், கல்வி கொடுக்குறார், போதனை கொடுக்குறார், கற்றுக் கொடுக்குறார், அபியாஸ் பயிற்சி கொடுக்குறார். இதெல்லாம் பகவானை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. கீத் தூ பியார் கா சாகர் ஹே. பாட்டு, பாபா நீங்கள் அன்பு கடலாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய குழந்தைகள் நாங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்போம். ஓம் சாந்தி. ज्ञान और अज्ञान, तुम बच्चों में अभी ज्ञान है. भक्त लोग महिमा किसकी करते हैं? और तुम बच्चे जो यहाँ बैठे हो, तुम किसकी महिमा सुनते हो? பாபா சரர் ஞானம் அஜ்ஞானம். பகல்னு ஒன்று இருந்தால் இரவுன்னு ஒன்று வருது இல்லையா, அந்தமாரி ஞானம், இன்னொன்று அஜ்ஞானம். பாபா சொல்றார் உங்களுக்கு இப்ப ஞானம் உள்ளது. என்ன ஞானம் இருக்குது? பக்தர்கள் யாருடைய மகிமை பாடுறாங்க. நீங்க குழந்தைகள் இங்கே நீங்க அமர்ந்து யாருடைய மகிமே கேட்குறீங்க. பக்தர்கள் யாருடைய மகிமை பாடுறாங்க, நீங்க இங்கே பாபா வீட்டில் அமர்ந்து யாருடைய மகிமை கேட்டுட்டு இருக்கீங்க. இது தெளிவா இருக்கு நமக்கு ஞானம். ராத் தின் கா ஃபரக் ஹை. பாபா சொல்றாங்க இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம். वो तो ऐसे ही सिर्फ महिमा गाते रहते हैं. इतना प्यार नहीं है क्योंकि पहचान नहीं है. பாபா சொல்றாரு கோவில்ல பக்தர்கள் பகவானுடைய மகிமையை அப்படி உன்னி உன்னி பாடுறாங்க, புகழ் பாடுறாங்க. கடவுள் மேல அன்பு இல்லைன்னா அவரை புரிஞ்சுக்கல. மகிமை மட்டும் பாடினா போதுமா? பகவான் திருப்தி அடைஞ்சிருவாரா? பிரசன்னம் ஆயிடுவாரா? இல்லை. तुमको बाप ने पहचान दी है, मैं प्यार का सागर हूँ और तुमको प्यार का सागर बना रहा हूँ. பாபா சொல்றாரு டைரக்ட் மகா வாக்கியம். பகவான் குழந்தைங்களாகி நம்மளோட பேசுறார். என்ன பேசுறார்? குழந்தைங்களே, என்னை பற்றி அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நான் யாருன்னா அன்பு கடல். என்ன போல உங்களையும் நான் அன்பு கடலாக மாற்றி கொண்டுள்ளேங்கிறார். बाप प्यार का सागर कितना सबको प्यारा लगता है. பகவான் அன்பு கடல், அன்பு கடலா இருக்காரு பாருங்க. எல்லார் மேல எவ்வளோ அன்பு செலுத்துறாரு அவரு. எல்லாருக்கும் பிரியமானவரா இருக்காரு அன்பு கொடுக்கறதுனால. வஹாம்பி एक दो को हरे को प्यार करते, तुम यहाँ सीखते हो. இங்கே நம்ம ஒருவருக்கு ஒரு அன்பு எப்படி கொடுக்கறதுங்கிறத கற்றுக்குறோம். அதனால அடுத்து ஃபியூச்சர் லைஃப்பில் ஒருவருக்கு ஒரு நம்ம அன்பானவர்களாகவே இருப்போம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த அன்பு வர்றதுக்கு தான் பாபா முன்கூட்டியே நமக்கு என்ன சொல்லிட்டாரு? உங்களுக்கு ஞானம் இருக்குது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது சரி எது தவறு, இந்த ஞானம் இருக்குது உங்களுக்கு. ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
माय के वश होकर कोई भी आसुरी चलन नहीं चलनी है. மாயை விகாரத்துக்கு வசப்பட்டு எந்த ஒரு அசுர நடத்தை நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி சலன்கா ரெஜிஸ்டர் ரக்னா ஹே, உங்களுடைய கேரக்டர் நடத்தையினுடைய ரெஜிஸ்டர் இருக்க வேண்டும். ऐसा कोई कर्म नहीं करना है जो पक्षाताप करना पड़े. நம்ம செஞ்சுட்டு ஒரு காரியத்தை வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யவே கூடாது. வருத்தப்படுற மாதிரி, ஐயோ நான் தெரியாம இப்படி பண்ணிட்டனே, இப்படி செஞ்சிருக்க கூடாதேன்னு நம்ம வருத்தப்படுற மாதிரி எந்த செயலையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், बहुत बहुत प्यार नम्रता से सेवा करनी है. ரொம்ப ரொம்ப உள் அன்புடனும் பணியுடனும் சேவையாற்ற வேண்டும். மீठा बनना है, இனிமை தன்மையோட சேவையாற்ற வேண்டும். முக்ஸே அசுரி போல் நஹி நிகால்னே ஹே, நம்ம வாயிலிருந்து அசுர சப்தங்கள் வெளிவரவே கூடாது. தங்கி போத் போத் சம்பால் கர்னி ஹே, சங்கி போத் போத் சம்பால் கர்னி ஹே, தொடர்பில் ரொம்ப ரொம்ப நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஸ்ரீமத் பர் சல்தே ரஹனா ஹே, ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்கறாங்க. संगठित रूप में एकरस स्थिति के अभ्यास द्वारा विजय का नगाड़ा बजाने वाले एवर रेडी भव. அனைவருடன் சேர்ந்திருந்தாலும் ஏக்ரஸ் மனதை ஒருமுகப்படுத்தும் ஒரே நிலையில் நிலைத்திருக்கும் அபியாசத்தின் மூலமாக வெற்றியின் முழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எவர் ரெடி ஆகுங்கள். विश्व में विजय का नगाड़ा तब बजेगा जब सभी के सब संकल्प एक संकल्प में समा जाएंगे. நம்ம பிராமண ஆத்மாக்கள் எல்லாருடைய எண்ணங்கள் எப்போ ஒருமுக சக்தியுடன் ஒருங்கிணைகின்றதோ அப்பொழுது முழு உலகத்திலும் வெற்றியின் முழக்கம் என்பது ஒலித்து கொண்டே இருக்கும். संगठित रूप में जब एक सेकंड में सभी एक स्थिति में स्थित हो जावे तभी कहेंगे एवर रेडी. எவர் ரெடி அப்படின்னு எப்ப சொல்ல முடியும்னா, எல்லாரோட சேர்ந்திருந்தாலும் ஒரு வினாடி செகண்ட்ல, பாபா சொல்றார், ஒரு செகண்ட்ல ஏக்கர ஸ்திதியில் நாம் நிலைத்து விட வேண்டும். காரணம் சொல்லக்கூடாது. இவங்க என்ன ஏக்கர ஸ்திதிக்கு என்னை அனுமதிக்கல, இவங்களால எனக்கு மனசு ஒருமுகத்தன்மை வரலன்னு யாரையும் சொல்லக்கூடாது. एक सेकंड में एक मत एक स्थिति और एक संकल्प में स्थित होने की ही विनाशी अंगुली दिखाते हैं, निशानी अंगुली दिखाते हैं. निशानी பாபா சொல்றாங்க, ஒரு செகண்ட்ல ஒரே வழி, ஒரே ஸ்திதி, ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருப்பதே பாபா சொல்றாரு. அங்குலி நிஷான் எப்படி காட்டுறாங்க, அடையாளம், ஒரு விரலை எப்படி காட்டுறாங்க. जिस अंगुली से कलयुगी परिवर्तन उठ जाता है. கோபகோபியர்கள்லாம் சேர்ந்து ஒரு விரல் கொடுத்ததாக காண்பிக்கப்படுது இல்லையா, அந்த ஒரு விரல் அதோட அடையாளம் என்ன, ஒரே வழி, ஒரே பாடம், ஒரே ஸ்திதி, ஒரே பாபா, எல்லாம் ஒன்னு வருது அந்த ஒரு விரல். இந்த ஒரு விரல் மூலமாக கலியுக மலை என்பது அகற்றப்பட்டு விடுகிறது. इसलिए संगठित रूप में एक स्थिति बनाने का अभ्यास करो, तभी ही विश्व का अंदर शक्ति सेना का नाम बाला होगा. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து ஏக்கர ஸ்திதியை உருவாக்கக்கூடிய அபியாசம் பயிற்சி செய்து எப்பொழுது செய்கின்றோம் அப்பொழுதுதான் முழு உலகத்திலும் சக்தி சேனையின் பெயர் பிரசித்தியாகும். ஒரே சங்கல்பம் நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு பாபா தாரணைக்கான ஸ்லோகன் கொடுக்கறாங்க. श्रेष्ठ पुरुषार्थ में थकावट आना ये भी आलस्य की निशानी. உயர்ந்த முயற்சியில களைப்பு வருவது என்றாலே பாபா சொல்றாரு அலட்சியத்தின் அடையாளம். அலட்சியம் ரொம்ப நஷ்டப்படுத்திடும் நம்மள. அடுத்து பண்ணிக்கலாம், அடுத்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அது எப்படி அது அப்படியே மிஸ் ஆகிடும், அடுத்த நாளே மிஸ் ஆகிடும், செய்ய முடியாது.
அவ்யக்த இஷாரா. ஸ்வயம் தனக்குத்தானே மற்றும் அனைவருக்காக மனதின் மூலமாக योग शक्ति நாம் பயன்படுத்த வேண்டும். आप अपनी आत्मिक दृष्टि से अपने संकल्पों को सिद्ध कर सकते हो. உங்களுடைய ஆன்மீக பார்வையின் மூலமா உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் என்ன பண்ணலாங்கிறார் பாபா, நிரூபிக்க முடியும். எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருதுங்கிறத பார்வை கண்ணை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். वह रिद्धि सिद्धि है अल्पकाल, लेकिन याद की विधि से संकल्पों और कर्मों की सिद्धि है. மற்றவர்களாம் நிறைய ரித்தி சித்தி பண்றாங்க, கண்கள் மூலமாக வசப்படுத்துவாங்க. பாபா சொல்லுது அல்ப காலத்துக்கான விஷயங்கள், ஆனால் நினைவினுடைய விதி மூலமாக எண்ணங்களையும் மற்றும் செயல்களினுடைய வெற்றியை நாம் அழிவற்ற வெற்றியை நாம் அடைகின்றோம். वह रिद्धि सिद्धि यूज करते आप याद की विधि से संकल्पों और कर्मों की सिद्धि प्राप्त करो. இன்னைக்கு உலகமே ரித்தி சித்தியை பயன்படுத்துறாங்க. ஆனா பாபா சொல்றாங்க நீங்கள் நினைவினுடைய வழி மூலமாக எண்ணங்கள் மற்றும் செயல்கள் இது இரண்டிலும் வெற்றியை பிராப்தமாக அடையுங்கள். அதனால பாபா நமக்கு என்ன சொல்றாரு, நம்மளுடைய எண்ணங்கள் செயல் ரெண்டும் வெற்றிக்கு ஆதாரம். ஓம் சாந்தி. நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பாபா சொல்றார் வாயின் மூலமாக ரத்தனங்களை நம்ம வெளிப்படுத்தணும். ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்யணுமே தவிர பழி வாங்கிறது, தொல்லை கொடுக்கறது இதெல்லாம் நமக்கு எதிரி. அதனால் இந்த விஷயங்களை நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக தாரணை பண்ணும். ஓம் சாந்தி.